என் கண்ணு முன்னால் நிற்காதீங்க, போயிருங்க, என் மண்டைக்குள்ளே என்னவோ பண்ணுது, ஏதாவது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போவும் நான் ஐயாட்ட அதை சொல்லுவேன். சொல்லி ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, உடனே தெளிவாயிரும். இப்படியே நிறைய பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு அதிகமாக விழ ஆரம்பிச்சிட்டா. 3 தடவை 4 தடவை விழுந்துக்கிட்டு இருந்தது, அந்த மாதிரி ஆயிட்டு. ஆனால் நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ப்ரேயர் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐயா சொன்னாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன். அப்போ ஐயா டாக்டர் சொன்னார், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறது சரி, ஜெபத்தை நம்பி இருக்காதீங்க, பிள்ளைய வம்பாய்க்கிறாதீங்க அப்படின்னாங்க. நான் என் ஏசப்பா எனக்கு என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை தந்துட்டாரு, நம்ம ஜீவ ஒளிக்கு நம்ம போயிட்டோம், அதனால் விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன், என் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என் பிள்ளை சாட்சியாக நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசமாக நானும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா போன உபவாச கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். வந்திருக்கும்போது நாங்கள் குடும்பமாக வந்திருந்தோம். ஆனால் என் மனசாட்சியை மழுக்கிட்டு நான் போயிட்டேன். அதுவும் பெரிய பாவம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கப்புறமா ரொம்ப அடிக்கடி விழுவான். அது எவ்வளோ பெரிய பாவங்கிறத நான் உணர்ந்தேன். முந்தி விழுந்ததை விட உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டோம், போகிற வழியிலேயே வழியில் விழுந்துட்டா, எங்கேனாலும் பாத்ரூமில் போய் விழுவான். ஆக நான் ஐயாட்ட திரும்பவும் நான் சொன்னேன். அப்புறமா ஐயா சொன்னாங்க, எழும்பி பிரகாசிப்பா. அவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கும்போது ஐயா சொன்னாங்க, எழும்பி பிரகாசிப்பா அப்படின்னு நல்ல ஒரு இதாக சொல்லி அப்புறம் சொன்னாங்க, அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 தடவை நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிக்கிட்டு போனோம். பிரின்ஸிபல் பார்த்துட்டு, அவள் சரியில்லை, நீங்கள் கூட்டிக்கிட்டு போயிருங்க, அவள் ஹெல்த்தை முதல்ல கவனிங்க, ஹெல்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவள் போர்டு எக்ஸாம் எழுதணும், டேர்ம் டேஸ் குறையுது. 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. 10th படிக்கிற பிள்ளை எக்ஸாம் எழுதணும், 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. ஜூன் 16லேருந்து போகலை. அப்புறமா மேம் வந்து சொன்னாங்க, ஏம்மா ஹெல்த்தை பாருங்கள், அது டேர்ம் டேஸை நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி 1 வாரம் அதுக்கப்புறமா ஐயாட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு அவளையும் கூட்டிக்கிட்டு வந்து ஜோம் பண்ணோம். இப்போ எப்படி இருக்க அப்படின்னோடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அன்றைக்கு ஐயாட்ட நல்லா பேசினான். நாங்கள் குடும்பமாக வந்து ஐயாட்ட சொல்லிட்டு போனோம். ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால ஜோம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேம்க்கு வந்து பிரின்ஸிபல் மேம்க்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. 1 வாரம் நீங்கள் கூடவே வாங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் காரில் வர வேண்டாம், அது செலவு, நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் பிள்ளைக்கு கூட வாங்க, சாயங்காலம் வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் ஸ்கூல் பஸ்ஸில் பிள்ளைக்கு கூட போவேன். லைப்ரரியில் எனக்கு எல்லா வசதியும் தந்திருந்தாங்க. அதே மாதிரி திரும்ப ஸ்கூல் பஸ்ஸில் வருவேன். அவள் 2nd ஃப்ளோரில் அவளுக்கு கிளாஸு. அவளை தனியாக அனுப்ப மாட்டாங்க, 2 பிள்ளைங்க கூட தான் மேலே அனுப்புவாங்க. அவள் கீழே வரணுன்னாலும் அந்த பிள்ளைங்களோட தான் வரணும். கிளாஸ் மேம், டீச்சர்ஸ் எல்லாருமே அவளுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. ஏன்னா என் தேவன் ஏசப்பா அவனுடைய உள்ளத்தில் பேசி என் பிள்ளைக்கு அவ்வளோ வசதிகளை செய்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஐயா சொன்னாங்க, 90 நாள் நம்ம ஜெபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ நம்ம இருந்தாலும் அவங்க ஜெபத்தில் தான் இருக்கிறாங்க. எது ஒன்றுனாலும் உடனே நான் சொல்லிடுறேன். அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொன்ன மாதிரி வீட்டில் தூக்கத்தில் கூட சில சமயம் என்னை யாரோ கத்தனோடனே என் வயிற்றில் யாரோ மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆக அதையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ஏசப்பா என் பிள்ளைக்கு இப்போ பரிபூர்ண விடுதலையை கொடுத்துட்டாங்க. வேறு யாருக்கும் இல்லாத அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, ஐயா கொடுத்த அந்த எண்ணெயினுடைய வல்லமை. எண்ணெயை கையில் கொண்டு போக விட மாட்டா. இப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லியே அந்த எண்ணெயை போடுவோம். நான் சொல்லுவேன், ஏம்மா என் பசிக்கு நான் சாப்பிடுவேன், உன் பசிக்கு நீ சாப்பிடணும். அதனால் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், ஐயா ஜெபம் பண்ணுறாங்கன்னு இருக்கக்கூடாது. நீ பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும், டெய்லி நீ பைபிள் வாசிக்கணுமா, நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கரெக்டாக பைபிள் வாசித்துடுறா, ஜெபம் பண்ணிடுறா. இப்போ ஜெப எண்ணெயெல்லாம் போடுவா, வாயில் கொடுப்பேன், அதையும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிடுறா. ஏசப்பா என் பிள்ளைக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்துருக்காங்க.
இப்போ இன்றைக்கு அவளை கூட்டிக்கிட்டு வர முடியல, ஏன்னா 3 மாதம் ஸ்கூலுக்கு போகலை. இன்றைக்கி அவளுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏசப்பாவுக்கு கோடானு கோடி நன்றி. ஜீவ ஒளி ஜெபகோபுரத்தில் வந்து நாங்கள் பெற்ற அதிசயத்தை நான் சொல்லாமல் இருந்தால் ஏசப்பா செய்த நன்மையை பிடுங்கிடுவாங்க. அதனால் இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நடக்குது. ஏன்னா என் பேத்தி பேரே மிராக்கிளின், அவளுக்கும் மிராக்கிள் நடந்திருக்குது. அப்படிங்கிறத தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கு நான் வந்து நிற்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் தீபாவளி இந்த டிவியை பார்ப்பேன். ஆனால் அந்த இது மறுபடியும் வேறு சேனலுக்கே போயிடுவேன். அந்த இதே பார்க்கவே மாட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் தீபாவளியை பாருங்களே, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அது பார்த்தோன்னே பிற சேனலே நான் வைக்கிறது இல்லை. அது ஆஃப் ஆகிட்டா எனக்கு மறுபடியும் நான் டிவி செல்லுலனாலும் ஓப்பன் பண்ணி அந்த செய்தியைத்தான் கேட்பேன். அப்படி ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படினாலும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே தடங்கல் பண்ணாங்க. அவங்கன்னா அப்படின்னா ஆவிக்குள்ளே வரல. அவங்கன்னா இந்துக்களாகவே இருக்காங்க. நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். அப்போ அவங்க சொன்னால் ஒத்தையில் எப்படி நீங்கள் போவீங்க அப்படின்னாங்க. எப்படியோ நான் வந்துட்டேன். கிளம்பி வந்து இங்கே வந்து களியல் இறங்கையில் 11:30 நைட்டு. அப்படி இருந்து வண்டி மறுபடிக்கும் ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தா வந்தால் ஜெபகோபுரம் அந்த மண்டபத்தில் வந்து இறங்கினேன். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். அப்புறம் மறுபடிக்கும் வர முடியலை. மறுபடிக்கும் போன மாதம் வந்திருக்கும் போது பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எத்தனை பேர் சுகராக இருக்கீங்க, அவங்களாம் எந்திரிங்கவும் 3 பேர் எந்திரிச்சோம். அப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்களா, அவிசுவாசமாக இருக்கீங்களா, விசுவாசமாக இருந்து மரித்தாலும் நீங்கள் பரலோகம் போகலாம், அவிசுவாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் சாகாமல் இருக்க போகிறீங்களா. நாங்கள் அந்த இதில் இருந்து இப்போ 1 மாதமாக நான் மாத்திரையே போடுறதில்ல. ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா.